பல்ல எழுச்சி சனாதனம் மிக மோசமாக சாதிய வன்கொடுமையை நேரடியாக காட்டும் போதெல்லாம் அதை கண்டிக்கிறதுக்கு துப்பு கற்றவர்கள் மறைமுகமா எப்படியாவது என்ன பண்ணணும்னா சனாதனத்துக்கு முட்டு கொடுப்பது மாதிரி என்ன பண்ணுவாங்க, திராவிடத்தை கேட்கறது, பெரியாரை கேட்கறது, தான் பெரியார் மண்ணின் யோக்கியதையான்னு கேட்கறது, இதான் திமுக ஆட்சியின் யோக்கியதையான்னு கேட்கறது இருக்கு பாரு, அவங்களுக்கு இது பயன்படுத்த ஆட்சி இருக்கிறதுனால. ஆமா, அதான் கேட்பாங்க. அது அதான் சொல்றேன். நான் சொன்னேன், இளையராஜா ஒரு பக்தராக போயிருந்தாருன்னா அந்த வழிபாடு முறை இருக்குல்ல, அப்படிதான் இருக்குது ப்ராசஸ். அதுக்கு மேல ஆகம் இடஒதுக்கீடுங்கிறது தான் சட்டம். சுப்ரீம் கோர்ட்ல போய் சிவாங்கி வச்சிருக்காங்க. யாரு வாங்கினது? அனைத்து ஜாதியர் அர்ச்சகராகலான்னு கருவறையில ஃபைட் பண்ணி இன்னைக்கு கொண்டு போய் நிப்பாட்டி வச்சிருக்குல்ல, அந்த உரிமை வாங்கி கொடுத்து இன்னைக்கு திமுக தான் செஞ்சிருக்குது. இன்னைக்கு இருக்கிற திமுக ஆட்சியில் இருக்கிற இன்னைக்கு இருக்கிற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் செஞ்சிருக்கிறாரு. அது குறித்து இவங்க ஒரு வார்த்தை பேசுறது இல்ல. அந்த சட்டத்துக்கு எவன் ஸ்டே வாங்குறானோ அவன் தான் அங்க தடுக்கிறான். இப்ப உள்ள போறதுக்கு ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு தடுக்கிற சட்டம் இருக்குன்னா, ஆகம விதி தடுக்குதுன்னு சொல்லி தோழமையா இருக்கிற தான் பெரும் அன்பு செலுத்துகிற இளையராஜாவை அவங்க தான் தடுத்து நிப்பாட்டுறாங்க. அது சனாதனம் தானே? ஆமா, சனாதனத்தை ஒழிப்பேன்னு உதயநிதி சொன்னார். ஆமா, சனாதனத்தை ஒழிக்கிற துணியில தான் இதெல்லாம் பேசுறாரு. இதெல்லாம் தான் அனைத்து ஜாதி அர்ச்சகராகலாங்கிறத ஃபைட் பண்ணி அது தற்செயலா நடந்துட்டா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் ஸ்டே வாங்கினவங்க தான் இளையராஜா கூட்டு போயிருக்கிறாங்கிறது தெரிஞ்சுங்க. அப்ப இந்த முறையில வந்து என்ன, சட்டம் ஆகமா இடம் எது கொடுக்கலன்னு சட்டத்தை போட்டு நிப்பாட்டுறாங்க. அவங்களுக்கு சார்பா இருக்குது, அவங்களுக்கு சோர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை கேள்வி கேட்கறதும் இந்த சட்ட அமைப்பை கேள்வி கேட்காம ஒரு மாநில அரசு நிர்வாகம் முடிந்த வரை அது வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குது சனாதனத்துக்கு எதிராக, சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும். அதை கொஸ்டின் பண்றாங்கன்னா இவங்க யாருக்கு ஆதரவாளர்னு பாத்தீங்கன்னா சனாதனவாதிகளை பாதுகாப்பதற்கும் சனாதனவாதிகளை வந்து சேவ் பண்ற விஷயமா தான் இவங்க பாக்குறாங்க. ராஜாவின் குரல் இருக்கு பாத்தீங்களா, அதே தான் இவங்களோட குரலாவும் இருக்குது. இளையராஜா வந்து ஆரம்பத்தில் இன்னும் சரியா சொல்லணும்னா அவங்க அப்பா பேர் வந்து டேனியல். அவங்க அப்பா டேனியல்ங்கிறது முதல்ல தெரிஞ்சதா எல்லாருக்கும். இவரோட ராசையாங்கிற பேர் கூட ஒரு ஞானஸ்தான பேரை தான் இருக்க வாய்ப்பு இருக்கு, கிறிஸ்துவ பேரா. ஆனா அதை அவர் மறைச்சாரு. இப்ப சமீபத்துல தான் கங்கை மரன் பப்ளிக் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, எங்க அப்பா ஒரு கிறிஸ்துவர் தான். ஆனா ஒரு இடத்தில் கூட இளையராஜா தன்னோட தந்தை கிறிஸ்துவர்னு சொன்னதில்லை. மாறாக என்ன, கிறிஸ்துவ அடையாளம் என்பது தனக்கு ஒரு சாதி அடையாளத்தை கொடுத்துருமோ அப்படிங்கிற பின்புலம் இளையராஜா மனதில் இருந்திருக்குது. அதோட நீட்சியா தான் கிறிஸ்துவ மதத்துக்கு எதிராக கூட கருத்து சொன்னார். வெளிநாட்டுல போய் ஒரு இதுல கூட சொன்னார். அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. அதை பார்த்துட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் வந்து அதற்கு பிற்பாடு தனக்கு மேல வந்து இந்த ஒரு மேல்நிலையாக்கப்பட்ட சமஸ்கிருத நிலையாக்கத்துக்கான நிலையில இருந்து அவர் இந்த விஷயங்களை அணுகுறனால தான் இந்த சமூகத்தில் நம்மளை அங்கீகரிப்பாங்கிற அவரோட உளவியல் இருக்கு பாத்தீங்களா, அப்படிதான் அவர் செயல்பட்டார். அது அவருக்கு வெற்றியும் கொடுத்துருக்குது. அப்ப இந்த நிலையில இருந்து நான் வந்து ரொம்ப சைவமா இருப்பேன், நான் வந்து ரொம்ப ரொம்ப ஆன்மீகத்துல வந்து நான் ஸ்பிரிச்சுவலா சமஸ்கிருத மயமாக்கல் இந்த மாதிரி விஷயங்கள தான் அதிகமா இருப்பேங்கிற அந்த அந்த நீட்சியோட தான் அவர் செயல்பட்டாரு. அதுலதான் அவர் ஓரளவுக்கு அங்கீகரிக்கப்பட்டாருன்னு கூட வச்சுக்க. ஆனா அதுல என்ன அடையாளம் கொடுத்தாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சைவ சமய தேவார திருவாசத்துக்கு பாடல் போடுறது, சிவபெருமான் பத்தி சிலாகிச்சு பேசுவது, அந்த கட்டுக்கதைகளை உண்மைகளாக பேசுவதுங்கிறது அந்த சிஸ்டத்துக்குள்ளதான் பயணம் பண்ணாரு. அந்த இளையராஜா தான் இங்க தடுத்து நிறுத்தப்படுறாருங்கிறது இந்த சிஸ்டத்தை அவர் பிரேக் பண்ணி பேசுறதுக்கு விரும்புறது இல்ல. அது இளையராஜா பத்தி நமக்கு தெரிஞ்சதுதான். நீ இளையராஜா குற்றம் சொல்ல விரும்பல.